ஆமா மாதிரா, நீ எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. உனக்கு பிடிக்காத விஷயம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா? நீங்க 2 பேரும் நிஜமாவே காதலிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன சொல்ற சாரதா? ஆதிரா உண்மையை சொல்லட்டும். இருங்க பாட்டி, ஏன் மேல சத்தியம், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் அகிலனை காதலிக்கவே இல்ல. திருட்டு சாமியார் மாதிரி திருட்டு சத்தியம் பண்றவங்க நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. திருமாறன், நீங்க அகிலனோட போனை வாங்கி பாருங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் அதுல இருக்கும்ல. அது இங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா படிங்க. அப்பவாது இங்க இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரியட்டும். அகிலா, போனை கொடு. குடுன்னு சொல்றான்ல. இதுல மெசேஜ் எதுவும் இல்லையா ஆதிரா? எப்படி இருக்கும் திருமாரா? ஆதிரா தினமும் மெசேஜ டெலீட் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. நான் அப்பப்பவே அதை டெலீட் பண்ணிடுவேன். என் போன்ல மட்டும் கிடையாது, அவ போன்லயும் அப்பப்ப சாட் லிஸ்ட் அவ கிளியர் பண்ணிடுவான். சரி, அதை விடுங்க. என்கிட்ட அவ கோவப்பட்டு பேசாம இருந்ததுனாலதான் ஐ லவ் யூன்னு லெட்டர் எழுதின. அந்த லெட்டரை வேணும்னே சுபத்ராமா கண்ணில் படுற மாதிரி அவ தான் வச்சா. சுபத்ராமா உங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. இத கூட இப்படி இப்படி பண்ண, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு அவதான் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னா. இன்னமும் ஆதிராவுக்கு சேட்டை பண்ற பழக்கம் போகல திருமாரா. போதும் அகில, உன் பொய்யெல்லாம் நிறுத்து. நான் சொல்றதுல என்ன பொய் இருக்கு ஆதிரா? திருமாரா, அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு நான் சொல்லட்டுமா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்னால முடியவே இல்ல. நீ இன்னைக்கு சேலையில நிலா மாதிரி அழகா இருந்த. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. என் மேல இருக்க கோவத்தினாலதான் இவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்ப கூட சரியா பேசல. இதுக்கு மேல நான் என்ன சொல்லி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியல. எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? நான் உன்னை லவ் பண்றேனா? தேவலாம போய் சொல்லாத. நான் சொல்றத கேளு. ஏன் அப்படி பண்ண? நான் தான் கிடைச்சனா? என் மேல கோவம் இருக்கு, அதுக்கு நீ போய் சொல்ற அகிலன். நான் உன்னை லவ் பண்ணனா? வழியில இருந்து கையெடு. நான் உன்னை லவ் பண்ணேன். ஆதிரா, ஏய், தேவலாம போய் சொல்லிட்டாங்க. கவலை சொல்லிடு. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா போட நிறுத்துங்க. எனக்கு என் சொந்த வீட்டுக்குள்ளேயே யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னே புரியல. இப்ப என்னமா பண்ண போற? அவசரப்பட்டு நான் எந்த முடிவும் எடுக்கல. பொறுத்திருப்பேன். நம்ம குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப மனசு ரொம்ப வலிக்குது. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதன்னு சொன்னா எங்க அம்மா கேக்குறதே இல்ல. இப்ப பாரு, இவளோட காதல் விஷயத்துல அம்மா எவ்வளவு மனசு வருத்தப்படுறாங்கன்னு. ஏமா சுபத்ரா, உன் பொண்ணை பத்தி அப்படி இப்படின்னு பெருமையா பேசுவ, இதுக்கு என்ன பதில் சொல்ற?
ஆதிரா சேட்டை பண்றாங்கிறது நிஜம். ஆனா போய் பேசுறது வேற மாதிரி தப்பான காரியத்தெல்லாம் செய்ய மாட்டா. அப்படி பண்றதா யாராவது சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அப்படின்னா உங்க பொண்ணு நல்லவ, ஏன் தம்பி கெட்டவன்னு சொல்றீங்களா? அதானம்மா? நான் அப்படி சொல்லல சரண்யா. நீங்க சொல்றதுக்கு அதான் அர்த்தம். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என் தம்பி இங்க வந்துட்டு போயிட்டு தானே இருக்கான். என்னைக்காவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கானா இல்ல போய் பேசிருப்பானா? அம்மா, உங்களுக்கு ஆதிராவை பத்தியும் தெரியும், என்ன பத்தியும் தெரியும். நான் எவ்வளவு வருஷமா இந்த வீட்ல இருக்கேன். என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கானா? நீ போய் சொன்னேன்னு நான் சொல்லல அகிலன். அம்மா, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. என்னையும் தம்பியும் விட்டுருங்க. இனிமே நீங்க இருக்கிற தசை பக்கம் கூட நாங்க வர மாட்டோம். இங்க பாரு அகிலா, இன்னொரு தடவை நான் உன் ஆதிரா கூட பார்த்தேன், நீ என் பொண்ணத்தை தான் பாப்ப. அக்கா, உனக்கு இவ்வளவு தவிர வேற பொண்ணே கிடைக்கலையாடா? வா போலாம். அக்கா, மர போன் கொடு. ஏய், அக்கா நில்லுக்கா. அக்கா நான் சொல்றதை கேளுக்கா. அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. நான் சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிக்கிறேன். இதுல ஆதிராவோட தப்பு எதுவும் இல்ல. நானும் ஆதிராவும் காதலிக்கிறோம். டேய் அகிலா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு பெரிய பொய் சொல்லி என் மானத்தை வாங்கியிருப்ப. உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல. ஏன் ஆதிரா சாப்பிட கூட வராம ரூம்லயே உட்கார்ந்திருக்க? அகிலன் கொடுத்த ஷாக்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர. அதான் சாப்பிட நாங்க வரல. அது போக எனக்கு பசிக்கவும் இல்ல. நீ தேவையில்லாம எதையோ யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிற ஆதிரா. யாரு நம்பினாலும் நம்பாட்டியும் நான் உன் பேச்சு நம்புறேன். தேங்க்யூமா. ஆனா அந்த அகிலன் எதுக்கு அப்படி சொன்னானே தெரியல. நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல. இத பாரு ஆதிரா, அவன் பேசினத வீட்ல இருக்கிறவங்க நம்பினாங்கன்னு உனக்கு கோவம் வருது. அது எனக்கு புரியுது. ஆனா நீ கத்தி சண்டை போட்டனா பிரச்சனை பெருசாகுமே தவிர உனக்கு தீர்வு கிடைக்காது. இல்லம்மா, நான் அங்க போய் சண்டெல்லாம் போட போறதில்ல. யோசிச்சு பொறுமையா தான் இதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவே பழைய ஆதிராவா இருந்தா அகிலனோட காலரை புடிச்சு அங்கேயே அவனை உண்டலன்னு ஆக்கியிருப்பேன். ஆதிரா, அத நினைச்சு டென்ஷன் ஆகாதான்னு இப்பதானே சொன்னேன். எது உண்மை எது பொய்ன்னு வெளியே தெரிய ரொம்ப நாள் ஆகாது. நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்லம்மா. இல்லனா எனக்கு வர கோபத்துக்கு அந்த அகிலனை அப்படியே மர்டரே பண்ணிருப்பேன். இந்தா. நான் என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் தம்பி பெரிய டைரக்டர் ஆயிடுவான். ஃபேமஸா இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிடிச்ச ஹீரோயினா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னோட ஃபேவரட் ஹீரோ விஜய் சேதுபதியை கல்யாணத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு தினமும் கனவு கண்டுகிட்டு இருந்தோம். சாரதா அத்தை அந்த கனவு மேல பெரிய பாறங்களை போட்டு உடைச்சிட்டாங்க.
என்னடி சரண்யா, ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுச்சேன்னு வந்த, கிட்ட வந்து பார்த்தா இப்படி தனியா புலம்பிட்டு இருக்க. பாட்டா? என்ன பாட்டா நீ? இரு போடுறேன். இந்தா கேளு. இந்தா என் மேக்கப் கலைஞ்சிருமோன்னு வெளியில சத்தமா அழல, ஆனா உள்ளுக்குள்ள குமரி குமரி அழுதுட்டு இருக்க அண்ணி. இதுல நீங்க வேற இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. இவ்ளோ பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு ஏற்கனவே நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நானா? நான் என்ன செஞ்சேன்? ஆதிராக்கு வந்த சம்பந்தத்தை நீங்க தானே கெடுத்து விட்டீங்க. அது நடந்திருந்தா அவ பேசாம கல்யாணம் ஆகி போயிருப்பால. இப்ப பாருங்க, என் தம்பி வாழ்க்கை உங்களாலதான் நாசமா போகுது. நல்லா இருக்கு நீ பேசுறது. உன் தம்பி தான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானே. அவன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு நின்னத நாம 2 பேரும் தானே பார்த்தோம். கண்ணால பாக்குறதெல்லாம் அப்படி நம்பணுமா என்ன? புரியல, நீ என்ன சொல்ல வர? இல்ல அனி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ற விஷயத்த நான் நம்பவே மாட்டேன். உனக்கு ஏன் அப்படி தோணுது? நான் அகிலனை காதலிக்கலன்னு ஆதிரா உறுதியா சொன்னால நீ. ஷோ, அவ பேச்ச நீ நம்புறியா? சரி, நீ சொல்றபடியே நான் வரேன். அவ உன் தம்பிய காதலிக்கலனா உன் தம்பி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனை தள்ளி விடாம ஏன் அப்படியே நின்னான்? அவளுக்கு விருப்பம் இல்லனா அவனை தள்ளி விட்டு கத்தி சத்தம் போட்டிருக்கணும்ல. ஓ, அப்படிங்கிறீங்களா? பின்ன என்ன சரண்யா, எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிட்டோம், தான் பேரு கெட்டுற கூடாதுன்னு அவ அகிலனை காதலிக்கலன்னு போய் சொல்றா, அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அனி, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ நிஜமாவே அகிலனோட சொந்த அக்காதானா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? உங்க மேல சத்தியமா அவன் என் சொந்த தம்பிதான். ஷோ, உன் சொந்த தம்பிய நம்ப மாட்டேங்கிற, அந்த சண்டைக்காரிய நம்புறேங்கிற. நல்லா கேட்டுக்க சரண்யா, நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் அப்பாவி கிடையாது. அவ கூட அவ அம்மா மாதிரிதான். அவ்வளவு சீக்கிரத்துல அவ புத்தியெல்லாம் மாறிடாது, புரிஞ்சுதா? நீ அவளை நம்பாத. ஐயோ, நான் ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அண்ணி. நீங்க வேற என்ன ரொம்ப குழப்பாதீங்க. இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. விடிய விடிய ராமாயண கேட்ட கதையால இருக்கு. உன் தம்பிக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடக்கும், நீ பாத்துக்கிட்டே இரு. ஏங்க ஏங்க, இந்தாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. சாரதா, நீ மாத்திரை போட்டியா? போட்டேங்க. ஆதிராவை பத்தியும் அகிலனை பத்தியும் ஏதாவது யோசிச்சா சாரதா? யோசிச்சேங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் ஆதிராவை தான் கட்டிக்குவேன்னு அகிலன் சொல்றா, ஆனா நம்ம ஆதிரா என்னவோ அவனை பிடிக்கலன்னு சொல்றா. அவ பொம்பளை பிள்ளை, அவ வாயை திறந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படி சொல்லுவா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆதிரா எதையும் வெளிப்படையா பேசுற தைரியம் உள்ள பொண்ணுதான். அப்போ ஒருவேளை நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு நினைச்சு பயப்படுறாலும் என்னவோ? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 2 பேருமே காதலிக்கலன்னு வச்சுக்க, அப்ப அகிலன் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லுவான்? அகிலன் சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அவன் சொல்றத மட்டுமே நம்பிக்கிட்டு நாம எந்த காரியத்திலயும் இறங்க முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததை பாக்குறப்போ அது உண்மையாதான் இருக்கும் சாரதா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கைங்க,
நாம எதுவா இருந்தாலும் அவசரப்படாம பொறுமையா யோசிச்சு செய்யலான்னு தோணுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்ல வரியா? கல்யாணம் இப்ப பண்ணணும். ஆனா நல்லவனா, ஆதிராவை புரிஞ்சுக்கிறவனா, அவளுக்கு பிடிச்சவனா பார்த்து செய்யணும். அகிலனதான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கமே, அவன் நல்லவன் தானே? அகிலனை விட ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கும்னு நினைக்கிறியா சாரதா? என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு. நேரமாச்சு, படுத்துக்கோங்க. நாம யோசிச்சு முடிவு பண்ணலாம். கிச்சன்ல வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத சாரு. ஒரு கல்யாணத்துக்காக 1000 பொய் சொல்லலான்னு சொல்லுவாங்க. நான் ஆதிராவை காதலிக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லி அவ மேல எல்லா கவனத்தையும் திருப்பி அந்த கேப்ல நம்ம ஓடி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். சுபத்ரா அம்மாவை தவிர மத்த எல்லாரும் நான் சொன்ன பொய்ய நம்பிட்டாங்க. சுபத்ரா அம்மாக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாலும் அதை விட ஆதிரா மேலதான் அதிக நம்பிக்கை இருக்கு. அவங்களையும் ஆதிராக்கு எதிராக திருப்பிட்டா அதுக்கப்புறம் என் பிளான் இன்னும் ஈஸியா சக்சஸ் ஆயிடும். என்ன செய்யறது? ரைட், இதுதான் கரெக்டான ஐடியா. சுபத்ராமா நம்பியே தீருவாங்க. மணி இப்ப 10 ஆச்சு. 2-3 மணி ஆகும்போது எல்லாரும் டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. இதுதான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சரியான நேரம்.